எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ காசு ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ காசு டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஏ டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்ம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஆகுதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கன்சல்டேஷன், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகுது. ஸோ எந்த ரேஞ்சுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கேண்டலோட ஹை அண்ட் லோ பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 62,700லேருந்து 54,700 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே 10 நாள் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகுது மட்டும் இல்லாமல் இந்த 62,800 இல்லையா, அதுக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுது. ஸோ க்ளோஸ் வச்ச இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $64,100 ஓகேங்களா. இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக வந்து வால்யூம் இருக்காது. அதனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட் ஆகிருக்கு அந்த ஏரியாவில் ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸை டக்குன்னு கீழே வராமல் அதே ஏரியாவில் கன்சால்டேட்டும் ஆகிருக்கு. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐயை உடச்சா இல்லைங்களா, இப்போது இதை வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு இந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்காமல் விக்கு மட்டும் வச்சுருந்தானா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்கும். ஆனால் இங்கே கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால அகெயின் நம்மளுக்கு ஒரு புல் பேக் மாதிரி கீழே வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த கேண்டில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக போய் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. ஸோ அகெயின் வந்து ஒரு புல் பேக் நடக்கும். ஸோ புல் பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்சுக்கும் வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி 62,500 ஓகே 62,500லேருந்து 60,300 ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கும் மறுபடியும் வந்துட்டு இங்கேருந்து ப்ரைஸ் புஷ் பண்ணி மேலே போகலாம் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க 62,500 ஓகேங்களா. 500லேருந்து 60,300 இந்த ரேஞ்சுக்கும் ப்ரைஸ் வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு மேலே போகலாம் ஓகேங்களா. ஸோ கீழே வந்தால் ஓகேங்களா. அப்படி இல்லை ஏற்கனவே இங்கே நல்லாவே கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிற மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்தே வந்து புஷ் கொடுத்து மேலே போகும் ஓகேங்களா. ஆனால் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் கண்டிப்பாக திரும்பும் ஓகேங்களா. ஒரு சப்போர்ட்டை ஒரு ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது சரிங்களா. ஸோ இப்போ வீக்லி கேண்டலை பார்ப்போம். வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டலில் ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹேமர் டைப்பில் கேண்டல் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வீக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. இந்த போன வாரம் தான் நம்மளுக்கு அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் வந்து ஒரு சின்னதாக புஷ்ஷு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஒரு பம்ப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது எப்படி கொடுக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மந்த்லி கேண்டலும் இப்போ இதில் நோட் பண்ணிக்கினே வரணும். ஏன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்குது மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ மந்த்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் வீக் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதமே நான் வந்து இந்த ஆல் டைம் ஐயை உடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் உடைக்கல. ஸோ இன்னொரு 5 நாள் இருக்குது. ஸோ மேபி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் கேண்டல் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ரைட் ஓகே. ஸோ இன்றைக்கி நான் வந்து இன்கேஸ் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா. ஸோ ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆனாலும் நாளைக்கு வந்து ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.